வணக்கம், நான் ராம்பிரகாஷ் ஜெகதீஷன். நேத்தி விக்கிரவாண்டியில ஒரு தனியார் பள்ளியில 4 வயசே ஆன யூகேஜி படிக்கக்கூடிய லியா லட்சுமி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த ஸ்கூல்ல உள்ள கழிவுநீர் தொட்டியில விழுந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கிற செய்தி தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட உலுக்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலம்பரம் ஒரு 11 மணி போல இன்டர்வல்ல அந்த குழந்தை எங்கேயோ போயிருக்கு. போகும்போது அது என்ன இடம் தெரியாம அந்த இடத்த தவறி அந்த குழந்தை விழுந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை யாருமே தேடல. சாயங்காலம் 3 மணிக்கு மேலதான் செய்தி தெரிய வருது, அந்த குழந்தை காணும் அப்படின்னு சொல்ற. உடனே அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்கூல் ஃபுல்லா தேடுறாங்க. தேடும்போது அப்ப அங்க உள்ள ஒரு பணியாளர் ஒரு குச்சி எடுத்து, இந்த தொட்டி வேற உடஞ்சிருக்கு, இந்த தொட்டிக்குள்ள விழுந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குச்சி வச்சு தேடுறாரு. அப்படி தேடும்போது ஷூ மாட்டுது அந்த குச்சியில. அப்பதான் அவர் கண்டுபிடிக்காரு, இந்த குழந்தை இந்த தொட்டிக்குள்ளதான் விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தி. உடனே இந்த செய்தி அப்படியே எங்க பார்த்தாலும் பரவுது. ஊர் ஃபுல்லா கூடி அந்த பள்ளியை முற்றுகையிடுறாங்க. இஷ்யூ பெரிய லெவல் ஆகுது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல ஒரு இந்த அளவுக்கு மோசமாவா அந்த இடத்த பராமரிச்சுட்டு வருவீங்க? அதுவும் கழிவுநீர் தொட்டி. சின்ன பசங்களுக்கு தெரியுமா அது கழிவுநீர் தொட்டி, அந்த இடத்துல விழுந்தா டேஞ்சர் நமக்கு அப்படிங்கிற இந்த 4 வயசு குழந்தைக்கு தெரியுமா? அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்த ப்ராப்பரா பராமரிக்க வேண்டியது தானே அந்த நிர்வாகத்தோட வேலை. அப்ப அந்த நிர்வாகம் இந்த விஷயத்த கூட செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியார் பள்ளியில தேடி அதிக ஃபீஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கஷ்டப்பட்டு கட்டி அந்த குழந்தைக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த லியா லட்சுமியோட தந்தை பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர். டெய்லர் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப வசதியானவங்க கிடையாது, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அந்த தந்தை தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீஸையும் கட்டி, இப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜியும் போனா மினிமம் 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்கு. அவ்வளவு காசை கொண்டு போய் தனியார் பள்ளியில கொடுத்துதான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இருக்க சூழ்நிலை இத மாதிரியான ஒரு இறப்பு செய்தி அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. தன் குழந்தை ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும், பிரச்சனை இல்லை, பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் கொண்டு போய் ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு தைரியமா விட்டு நிம்மதியா வராங்க. பிரச்சனை இல்லை, குழந்தை ஸ்கூல்ல இருக்கு, பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆனா இந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு இந்த செய்தி. நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இஷ்யூக்கு 3 லட்ச ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த 3 லட்ச ரூபாய் நிவாரணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? அந்த குழந்தை திரும்ப உயிரோட வரப்போகுதா? இல்ல. அப்ப எதுக்கு அந்த 3 லட்ச ரூபாய் பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? எதுக்கு, என்ன பர்பஸ் இந்த காசு? எனக்கு புரியல. திரு பொன்முடி அவர்கள் அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய் அந்த நிவாரண பணத்தை கொடுக்கும்போது என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்க. இந்த 4 வயசு இருக்கக்கூடிய இந்த சின்ன பொண்ணு இறந்ததுக்கு யார் காரணம்? அந்த சின்ன பொண்ணு தான் காரணமா தவறி போய் விழுந்ததுக்கு? இல்லையா அந்த பொண்ணை இந்த ஸ்கூல்ல சேர்த்தா அவங்க பெற்றோர்கள் காரணமா? இல்ல இந்த ஸ்கூல் தான் காரணமா? இல்ல இந்த ஸ்கூலுக்கு தலைமையா இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறை தான் காரணமா? இல்ல இந்த பள்ளி கல்வித்துறைக்கு தலைமையா இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் காரணமா? அப்படிங்கிற பல கேள்வி வந்துட்டு இருக்கு. நீங்க யாரோட தப்பு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சில பேர் கிளம்பி வருவாங்க, இல்ல அந்த பொண்ணு தான் தவறித்தனமா வேணுட்டே போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் லூசத்தனமா முட்டு கொடுக்கவும் வருவாங்க. அதை பத்தி என்னோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. நன்றி.